Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who led the all women tri service contingent for the Republic Day parade for the first time அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. குடியரசு தின அணிவகுப்பில் முதல் முறையாக முப்படை வீராங்கனைகளின் குழு யார் தலைமையில் அணிவகுத்தது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ இது முதல் தடவையா நடந்திருக்கு. ரிபப்ளிக் டே பரேட்ல இந்த ஆல் விமன் ட்ரை சர்வீஸ் கண்டிஜென்ட் அப்படிங்கிறது முன்னாடி ஆர்மி தனியாக நேவி தனியாக விமன் வந்திருப்பாங்க. ஸோ 3 படைகளிலையும் சேர்ந்த விமன் மட்டுமே வரக்கூடிய அந்த ஆர்மி அந்த கண்டிஜென்ட் அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ரிபப்ளிக் டேல தான் ஃபர்ஸ்ட் டைமாக நடந்திருக்கு. அதுக்கு ஒரு பெண் தான் தலைவராகவும் இருந்திருப்பாங்க. அவங்க தலைமையில் தான் அந்த அணிவகுப்பு அப்படிங்கிறதும் நடந்திருக்கும். ஸோ அது யார் அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டன் சந்தியா, ஆர்மியோட மிலிட்ரி போலீஸ் பிரிவை சேர்ந்தவங்க, அவங்க தலைமையில் தான் இந்த ஒரு அணிவகுப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் கேப்டன் சந்தியா அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சராக இருக்குது நமக்கு. ஸோ செகண்ட் கொஸ்டின், Airbus has signed an agreement with whom to establish India's first private copter assembly line அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் தனியார் காப்டர் அசம்பிளி லைனை நிறுவுவதற்கு ஏர்பஸ் யாருடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஏர்பஸ் அப்படிங்கிறது ஒரு பிரெஞ்சு கம்பெனி, சரிங்களா? ஸோ இவங்க யாரோட ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அதை யாருங்கிறத கண்டுபிடிச்சிரும். டாட்டாவோட சேர்ந்து தான் இவங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் காப்டர் அசம்பிளி லைன், காப்டர் இந்த சென்ஸ் ஹெலிகாப்டர் தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ எந்த ஹெலிகாப்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னா H-125 அப்படிங்கிற இந்த ஹெலிகாப்டர் தான் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லா விதமான வெதர்லையும் போயிட்டு வரக்கூடிய ஒரு ஹெலிகாப்டராக இருக்குது. அதோட சிறப்பம்சம் இதுதான் இருக்குது. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்டில் கூட லேண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் சொல்லியிருக்காங்க நமக்கு. ஸோ H-125 அப்படிங்கிற இந்த ஹெலிகாப்டரை டாடா நிறுவனமும் பிரான்ஸோட ஏர்பஸ் நிறுவனமும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. அதுக்கு அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு. அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் காப்டர் அசம்பிளி லைன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின், which country for the first time carried out a death sentence using nitrogen gas அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. உலகிலேயே முதல் முறையாக நைட்ரஜன் வாயு செலுத்தி மரண தண்டனையை நிறைவேற்றிய நாடு எது அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. கேள்வி அதுதான். ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா தான் இதை பண்ணியிருப்பாங்க. அமெரிக்காவில் அலபாமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்டில் தான் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அமெரிக்காவில் இதுக்கு முன்னாடி அந்த டெத் சென்டென்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கும்னா ஃபர்ஸ்ட் தூக்கு தண்டனையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இன்ஜெக்ஷன் போட்டு கொள்கிற நடைமுறை தான் இப்போ வரைக்கும் அமெரிக்காவில் இருக்குது. எப்போலேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் 1982 இருந்து இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு அந்த டெத் சென்டென்ஸை நிறைவேற்றுறது தான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்குது. ஸோ இப்போ தான் புதுசாக இந்த அலபாமா அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நைட்ரஜன் கேஸ் பயன்படுத்தி ஒரு டெத் சென்டென்ஸை பண்ண முடியும் அப்படிங்கிறத பண்ணி காட்டியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது பெரிய விவாதத்துக்குரிய பொருளாக இருக்குது. டெத் சென்டென்ஸ் வேணும் வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. இதை பற்றின விஷயங்களை நம்ம டிஎன்ஏல பார்ப்போம், சரிங்களா? ஸோ அடுத்தது, which of the following is India's first AI unicorn அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. யூனிகார்ன் அந்த சென்ஸ் தமிழ்லையும் பார்த்துரும். பின்வருவனவற்றில் இந்தியாவின் முதல் AI யூனிகார்ன் எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. யூனிகார்னா நம்ம எதை நம்ம யூனிகார்ன் எந்த ஒரு ஸ்டார்ட் அப்பை நம்ம யூனிகார்ன் அப்படின்னு சொல்லுவோம்னா அதோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது $1 பில்லியன் கடந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம யூனிகார்ன் அப்படிங்கிறத சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்தியாவில் இந்த AI சார்ந்த யூனிகார்ன் எது, முதல் AI சார்ந்த யூனிகார்ன் எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரூட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் AI யூனிகார்னாக இருக்காங்க. யாருக்கு கீழே வராங்க அப்படின்னா இவங்க ஓலா அப்படிங்கிற இவங்களோட ஒரு கம்பெனியாக தான் இருக்குது குரூட்ரியம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம், சரிங்களா? அதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். கடைசி கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக இருக்குது. ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் இஸ் கண்டக்டட் சின்ஸ் 2011 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது உத்தரப்பிரதேஷ் ஹேஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கர்நாடகா ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு இட்ஸ் பாப்புலேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்தோம்னா 2011 முதல் உயர்கல்வி குறித்த அகில இந்திய ஆய்வு நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியான ஸ்டேட்மெண்ட் தான். யார் பண்ணுறாங்க அப்படின்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தான் நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது உத்தரப்பிரதேச அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் உள்ளன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆய்வறிக்கைப்படி இது கரெக்டா தான் இருக்கு, சரிங்களா? அடுத்தது மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி கர்நாடகாவில் அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் உள்ளன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. அதாவது 1 லட்சம் பாப்புலேஷனுக்கு 66 கல்லூரிகள் அப்படிங்கிற விகிதத்தில் கர்நாடகாவில் தான் இந்த மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி அதிக கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ 3மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்தும் சரி அப்படிங்கிறதா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.